வெல்கம் டு டேஸ்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிக்கன் ரெசிபி தான். அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டக்காடக் சிக்கன். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு மசாலா பவுடர் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் வச்சுருக்கேன், கரம் மசாலா 2 ஸ்பூன், கசூரி மேத்தி லீஃப் 1 ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் இருக்கு இல்லையா, அது 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் கொரியாண்டர் சீட்ஸ் கூட நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நான் பவுடராகவே ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் நட்மெக், அதாவது ஜாதிக்காய் சொல்லணும் இல்லையா, அந்த பவுடர். இதுதான் அந்த சிக்கனுக்கு டேஸ்ட் கொடுக்க போகிறது. இதுவும் மேஸ் இது இருக்குல்லையா, இது 2 பீஸ். இதை போட்டு அப்புறம் 2 ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பர் ஒரு 15 நம்பர்ஸ். இது அப்படியே நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பவுடராக. பாருங்கள், இப்போ நம்ம ஆயில் ஊற்றிடலாம். நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில். ஏன்னா இதுக்கு நம்ம தண்ணியெல்லாம் லைட்டாக தான் ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறோம். ஃபுல்லாக ஆயிலே தான் குக் ஆக போகுது. பண்ணிவிட்டு சிக்கன் லெக் பீஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம குட்டி குட்டியாக மைனுக்கு குக் பண்ணியிருக்கோம். சிக்கன் ஆட் பண்ணோன்னா ரெண்டு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிடணும். அடுத்தது க்ரீன் சில்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டொமேட்டோ. இதில் நம்ம ஆனியன்லாம் சேர்க்க போகிறது இல்லை, பிடிக்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா சில்லி ஃப்ளேக்ஸ். சில்லி ஃப்ளேக்ஸ் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி கொரியாண்டர் போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட வேண்டியதான். இந்த சிக்கனுக்கு ஏன் டக்காடக்குன்னு பேர் வச்சுன்னா, நம்ம இப்படி நல்லா கரண்டிலே இப்படி நல்லா தட்டிக்கிட்டே இருக்கணும். டக்கு டக்கு டக்குன்னு தட்டணும். அதனால தான் டக்காடக் இல்லைன்னா கடாக்கட், எப்படி வேணாலும் நம்ம பேர் வச்சுக்கலாம். செம்ம டேஸ்ட், சிம்பிள் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது. பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டலாம். நம்ம தண்ணி கூட ஸ்ப்ரிங்கிள் பண்ண வேண்டியதில்லை, சிக்கனில் உள்ள தண்ணியே கரெக்டாக இருக்குது. இதுக்கு நீங்கள் செய்யும் போது நம்ம நான்ஸ்டிக்கோ இது மாதிரிலாம் யூஸ் பண்ணிடலாம். ரொம்ப காஸ்ட்லியான பாத்திரம் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஒன்று கடாய் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லையா தவா யூஸ் பண்ணலாம். நல்லா அயன் தவா இருக்கு இல்லையா, தோசைக்கல், அது யூஸ் பண்ணலாம். மெயின் இது. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடரை இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். செம்ம அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இனிமேல் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இது அப்படியே பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லா சிக்கன் பீஸும் நல்லா அப்படியே கட் பண்ணி விடணும். நம்ம க்ரீன் சில்லியோட டேஸ்ட்டு, நம்ம சில்லி பவுடர் போட்டிருக்கோம், லைட்டாக பெப்பர் போட்டிருக்கோம், சில்லி ஃப்ளேக்ஸ் வேறு போட்டிருக்கோம். அப்படியே இது எண்ணெயில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரொட்டிக்கு, நான்க்கு, புல்கா, ப்ரெட்டு, பன்னு எப்படி வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க இதை. இப்போ
ஃபைனலாக நம்ம வந்து கொஞ்சோண்டு கொரியாண்டர் போட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எப்படி ஃபடாஃபட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க. சூப்பராக உங்களை எல்லாம் பாராட்டுவாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெட் ஸ்லைஸ் இருக்குது. நீங்கள் ப்ரெட்லேயும் அப்ளை பண்ணி சாப்பிட்லாம். பர்கர் பன் வச்சுருக்கேன், அதுலேயும் சாப்பிட்லாம். நான் ப்ரெட்டில் டேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்காக நான் பர்கரில் எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். எடுத்து இது நல்லா உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் பிடிக்குமோ ஃபுல்லாகவே சிக்கன் பீஸ் தான். நிறைய வேணால் நிறையா ஸ்டஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக போதுன்னா கொஞ்சமாக வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம இதில் வந்து ஆனியன் சேர்க்கல, ஆனால் இதில் வைக்க போகிறோம். இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்னு. செம்ம டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக செம்ம ஈஸி. ஒரு எல்லாம் அந்த பவுடரெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அந்த பன்னுக்கும் அந்த கீமா ப்ரொசீஜர் மாதிரி லைட்டாக கீமா டேஸ்ட்டும் வருது. அந்த ஆனியனுக்கும் செம்ம டேஸ்ட்டு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கேப்சிகம், டொமேட்டோ, சீஸு எது வேணாலும் வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் வந்து உங்களோட விஷயம்.